தைத்திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை பொங்கல் தமிழர்கள் எதிரணியில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. காலையிலே பொங்கல் சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே மட்டுமா இந்த அஸ்விதா பாபா பேசும்போது சொன்னாங்க, அந்த காலத்துல விருந்தவங்களை எப்படி தெரியுமா, வீட்டுக்கு வந்து அவங்களை வற்புறுத்தி சாப்பிட வச்சுட்டு ஹோட்டல் கூட்டிட்டு போறோம். இப்ப நாங்க ஹோட்டல் கூட்டிட்டு போறதுதான் பெரிய விருந்தவங்கள். வீட்டு உப்புமாவை கொடுத்தோம்னா என்ன ஆகுது அவங்களுக்கு தெரியும். நாங்க சாப்பிடுறது போறாதா, இந்த வரவங்களுக்கு வர கொடுக்கணுமா, நாம பெற்ற இன்னும் பெரிய வையகம்ன்றதுதான் இந்த காலத்துல விருந்தவங்கள். அதை விட்டுட்டு வீட்டுல வாங்கணும் சாப்பிட்டு சொல்றாங்க. காப்பி தண்ணி குடிக்கிறது பெரிய விஷயம். அதுல காப்பி எவ்வளவு சக்கரை எவ்வளவு கரெக்டா பார்த்து கொடுக்கறது எங்களோட பண்பாடி போச்சு. அதை விட்டுட்டு இன்னொன்னு வேற சொன்னாங்க, அந்த காலத்துல எல்லாரும் தலையை வரிசை அழகா செய்யிருப்பாங்க, இப்ப கலைச்சு விட்டுருக்காங்க. நாங்க கலைச்சிருந்தாதான் நீங்க பாக்குறீங்க. நீங்க எப்படி எல்லாம் பாக்குறீங்களோ அப்படிலாம் நாங்க மாறுறோம். நாளைக்கு உங்களுக்கு சுகர் இருக்கிறவங்க நல்லா தலைவருக்கு வந்து அப்படி மாதிரி இருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு நாளைக்கு மக்கி பிடிக்கும் அப்படின்னா நாங்க மக்கிய மரத்துக்கு தயாரா தான் இருக்கும். அப்படிதான் எனக்கு வரலாறு சொல்லிட்டு சீனி அழகா பேசினாரு. அவருக்கு காரணம் இது ஒரு பிரச்சனை நினைக்கிறேன். எனக்கு அப்பா அம்மா எனக்கு எதுவும் கொடுத்துட்டு போல, நான் என் பையனுக்கு எதுவும் கொடுத்துட்டு போல, இதுதான் கொடுத்துட்டு போங்க, நான் வேண்டாம் சொல்றேன். அது ஒரு சொன்னாரு, மனதார பொங்கலை நான் பார்த்துட்டு தான் வந்தேன். நாங்கள் காலையில் அலங்காடு போனேன், இங்க போனேன். அப்போ பொங்கல் என்றால் எது என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள். நாங்க இருக்கிற இடத்துல மனசார இருக்கிறவங்க அத்தனை பேரையும் கூட பாருங்க சார், கண்டத்தை எவ்வளவு பேர் அழகா இருக்கும். ஒன்று கூடுவதுதான் பண்பாடு. அதுதான் அதே மாதிரிதான் ராமாயணத்தை போயிட்டு பேசுறாரு, ஐயா ஒருவன் கொலை செஞ்சான்னா அவனுக்கு தண்டனை உண்டு. ஆனா அதே ஒரு போலீஸோ மிலிட்டரி செஞ்சா அதுக்கு கிடையாது. ஏன்னா அது அவனோட தொழில். ராமர் ஒரு அவதாரம், அதனால அது வந்து தவறு இல்லை. நாங்க கமலஹாசன் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்றோம். ரெண்டு பெரிய வேறுபாடு. இந்த கால இளைஞர்கள் மொழி பண்பாட்டை காப்பாற்றுகிறார்களா, பின்பற்றுகிறார்கள்? எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு மொழியை பின்பற்றுவோமா என்பது எதற்கு ஒத்தது தெரியுமா? என் வீட்டு பொண்ணை எவனாவது பின்பற்றானா பார்க்கறதுக்கு ஒத்தது. ஏன் மொழியை இருந்து பொண்ணை இருந்து 4 பேர் என் வீட்டு பொண்ணை பார்த்தாலும் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கும். ஒரு கடை பார்க்கலன்னு அதுவே ஒரு அச்சமா இருக்கும். இவனுக்கெல்லாம் ராமங்கெல்லாம் மாறிட்டாங்களா, இல்ல நம்ம வீட்டு பொண்ணுதான் தாடையா ஆயிடுச்சான்னு எனக்கே ஒரு கவலை வரும். அப்போ இது ஆராய்ச்சி உட்படுத்த வேண்டியது ஒரு நியாயம் தான். அதுக்காக அந்த தலைப்பழி மன்றத்துக்கு ஒரு வாழ்க்கை. அப்ப அதை எப்படி ஒரு அடக்கம், ஒரு மொழியில் எவ்வளவு வார்த்தைகள் கூடி கிடைக்கின்றன, எவ்வளவு வார்த்தைகள் அகற்றப்பட்டிருக்கிறது, எவ்வளவு வார்த்தைகள் வாய்மொழியாக வாழ்ந்திருக்கிறது, அவ்வளவுதானே. இப்ப எவ்வளவு வார்த்தைகள் கூடி இருக்கு தெரியுமா? கடந்த 5 ஆண்டுகள்ல தகவல் தொழில்நுட்பங்கள்ல மட்டுமே 50,000 வார்த்தைகளை வந்து கொடையா கொடுத்திருக்கோம் இல்லையா? விழுமியம் என்றும் அறிவாய்க்கும், இணையம் என்றும், தற்படம் என்றும், செயலி என்றும் பல வார்த்தைகளை கொடுத்திருக்கோம். இலக்கியத்துல இதற்கு முந்தைய தலைமுறையில் மனிதி என்ற சொல் கிடையாது. நாங்கள் தான் இந்த தலைமுறை கொடுத்த மனிதி என்ற சொல் பெண்ணியத்தை முன்னிட்டு கேவலமா அதான் அவர்கள் மக்களை மதுப்பிரியர்கள் போன தலைமுறையில எல்லாருமே பித்தன் வந்து பைத்தியம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த தலைமுறையில பரவாயில்ல, கணவன் சில பேர் ஒத்துக்கிட்டாங்க. இயல் தமிழ் அப்படின்னா இதுல எவ்வளவு அகற்றியது. போன தலைமுறையில் பல பெண்களை வருத்தப்பட வைத்த ஒரு வார்த்தை மலடி. அதை மண்ணுக்குள் போட்டு புதைத்த தலைவரை நாங்கள் அறவாணியில் என்று நீங்கள் தேடி செய்தீர்கள். நாங்கள் தான் பிரிநகை என்று சொல்லி அவர்களுக்கு வாழ்க்கையே நாங்கள் கொடுக்கிறோம். மறக்க முடியுமா? அவர்களை பின்பற்றது மட்டும்தான். புது வார்த்தைகளை கொடுத்து அழகுகளை மேலும் அளவாக செய்கிறார்கள். அருமை. இயல் தமிழ் இசை தமிழ் திரைக்கு முன்னாடி ஆட போடுறான் தமிழன் கொடியை பிடிச்சு நிற்கிறாங்க தமிழுக்கு மொழிக்காக. திரைக்கு பின்னாடி இலங்கையிலிருந்து ராமணன் தோட்டத்தில் இருந்து முருகனுக்காக போட்ட ஒரு பூ ஒன்று உண்டு. இன்னைக்கு வாகீசன் ராசியார் என்ற தம்பி அவன் அங்கிருந்து முருகனுக்காக ஒரு பாட்டு பாடுறான் சார். வண்ணமணி வேணும் ஏன் பத்து மணிங்க அப்படின்னு. இன்னைக்கு 5 மணி போயிருக்கு. முருகன் மீது பக்தியும் நாங்க தானே செலுத்துறோம். லிடியன் நாதஸ்வரம்னு ஒரு சின்ன பையன் 20 வயசு கூட இருக்காரு. 2 கையிலும் பியானோ வாசிப்பான். உலக புகழ் பெற்றிருக்கு. இருந்தாலும் அந்த மகன் என் திருக்குறளுக்காக, என் தமிழுக்காக நான் கொடை செய்ய வேண்டும் என்று 1330 குறளுக்கும் ஒவ்வொரு வகையான இசையை கொடுத்திருக்கிறார். இது மொழியின் கொடை. நம்ம எங்க போய் பார்க்கிறோம் அப்படின்றது இருக்கு. அருமை அருமை. பிரீத்தி கேட்டுங்க சார். இவ்வளவு சொன்னாலும் ஒரு பிரேக்கப்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆளுங்களுக்கு எந்த பாட்டு பாடினாலும் கண்ணதாசன் கொடுக்காத பிரேக்கப் சாங்ஸா இருந்தாலும் வேற மொழியிலேருந்து ஒரு பாடல் எடுத்து அதை தமிழாக செஞ்சு அதுல ஒரு சந்தோஷப்பட்டாங்க இல்லையா? இங்க பாருங்களேன், பணத்துக்காக இந்த மரத்து அவன் ஓட போனீங்க அப்படின்னா அதை பாடும்போது தான் ஒரு சந்தோஷம் கிடைக்குது.
நாடக தமிழை பத்தி நான் அதிகம் பேசவே வேண்டாம். இன்று இருக்கிற அரசியல் சூழல்ல எல்லாருமே ஒரு நல்ல நாடக நடிகர்கள் தான். ஒருத்தர் சொல்றாரு, படிச்சு படிச்சு சொன்னேடா ரூல்ஸ் ஃபாலோ வேண்டாம் அப்படின்னு. இன்னொருத்தர், என் மேல ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா நான் வீட்டுல இருப்பேன், இல்லைன்னா பாரத் பவன்ல தோசை சாப்பிட்டு இருப்பேன் அப்படின்னு. ஆக நாடகத்தை முழுக்க நாங்க தான் படையெடுப்போம். சீரியஸா சொல்லணும்னா வேள்பாரியும் பொன்னியின் செல்வரையும் நீங்க காரியமா படிச்சிருப்பீங்க. உங்கள் சிந்தையில் இருந்ததை திரையில் எடுத்து வந்தது நாங்கள் தானே. இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எப்படிங்க அதெல்லாம் பண்ணோம்? ஐயா சில தரவுகளை சொல்றேன் கேளுங்களேன். 2019 கலையமைச்சர் சொல்றாரு, ஒரு வருடத்திற்கு 70,000 தமிழ் புத்தகங்கள் வெளியிடப்படுகிறது. மம்ஸ் பப்ளிகேஷன்ஸ் திரு பவாச்சலேந்தரை சொல்றாரு, ஒரு வருடத்திற்கு 2 லட்சம் சிறுகதைகள் வெளியாகிறது. டிஆர்ஜே பிரஸ் ரெஜிஸ்டர் ஆஃப் இந்தியா 2024 எடுத்த கணக்கெடுப்புல ஒரு வருடத்திற்கு 241 தமிழ் பத்திரிகைகள் பதிவிடப்படுகிறது என்று சொல்கிறார். உண்மை. தமிழ்நாட்டில் இப்போ புத்தக கண்காட்சியில கூட்டம் அழுதுங்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 2-3 தடவை நடக்குது. தமிழ் புத்தக கண்காட்சியில கூட்டம் ஏகப்பட்டது தேவைப்பட்டது. சொல்லுங்க. இப்போ மொழியை விட்டுட்டு பண்பாடுக்கு வாங்கல. பண்பாடு அவங்க சொன்ன மாதிரி பண் என்பது ஒரு இசை வகைங்க. அதுக்குள்ளதான் வந்து ராகம் தாளம்லாம் வரும். அது என்னன்னா ஃபைண்டிங் தி பெஸ்ட் காம்பினேஷன். ஒரு விஷயத்தை எப்படி செஞ்சா அது இருக்கிறதுலே பெஸ்டா இருக்கும் அப்படின்றது தான் பண். அதனாலதான் பண்ணி வருவது அப்படின்னு சொல்றாங்க. செஞ்சம் தோண்டி செஞ்சம் அப்படின்னு ஒரு வீடே இருக்குங்க. அது ஒரு வகையான மரத்தில் செய்யுது. அதுல நீங்க எந்த பாட்டு வச்சாலும் சோகமா தான் இருக்கும். அதுல கோடி ரகம் வாசிங்கன்னா எனக்கு கோடி ரகம் சோகமான சாங் 2 லவ் ஃபீலிங் சாங் ஜாயின் ஆன மாதிரி அது அவ்வளவு இன்பமா இருக்கும். அந்த மாதிரி ஃபைண்டிங் தி பெஸ்ட் காம்பினேஷன் தான் பண்பாடு வருது. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு புதுசாக கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களா, அந்த கணவன் நினைப்பான், நான் ஏதாவது என்கிட்ட பேசி என்ன பேசுறேன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பேசி பார்ப்பான். கடைசியில் நம்ம பேசாம இருந்தா அவன் சந்தோஷமா இருக்கா அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அவ்வளவுதான் பண்பாடு இருக்கு. நீங்க நாகரிகத்துக்கும் பண்பாட்டுக்கும் ரொம்ப போட்டு குழப்பிக்கிறாங்க. நாகரிகம் என்பது புறத்தினை, பண்பாடு என்பது அகத்தினை. பண்பாடு என்பது பண்பாடு அறிவையும் அன்பையும் தேடி சென்றதுதான் பண்பாடு. நம்ம எங்க இருந்தாலும் நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கிட்டு அறத்துக்கு ஏற்ற மாதிரி, அன்புக்கு ஏற்ற மாதிரி, அறிவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தயார் செய்து கொள்வதுதான் பண்பாடு. நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். 2 விஷயம். செஸ்ல ஒரு இது நடக்குதுங்க, காம்படிஷன். அதுல வந்து பிரக்னானந்தா வின் பண்றாரு. அவர் பார்க்கறதுக்கு குகேஷ் வந்திருக்காரு. அவங்க 2 பேருக்கும் குரு வந்து விஸ்வநாதன் அவரும் வந்திருக்காரு. இந்த மாதிரி மேடையில ஒரு இன்டர்வியூ நடக்கும்போது விஸ்வநாதன் வந்து எழுதி நிற்கிறாரு. அவர்கள் உடனே குகேஷ் எழுதுகிறாரு. அவரை பார்த்து பிரக்னானந்தா எழுதி நிற்கிறாரு. அதுக்கு விஸ்வநாதன் மறுப்பு தெரிவிக்கிறாரு, உங்களுக்கு கேமரா அடிச்சுட்டு அவங்க சாரிங்க, இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்களா வளர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பண்பாட்டின் அடையாளம். நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். 2018 ஐநாவரத்துல ஒரு வழக்கு வருது. ஒரு வருத்தத்துக்குரிய வழக்கு தான். 11 வயது பெண்ணை 17 இளைஞர்கள் செய்து வன்புணர்வு செய்யறாங்க. எல்லா இடத்துலயும் விதிவிலக்குகள் இருக்கும், இல்ல நான் சொல்ல மாட்டேன். அந்த வழக்காடு மன்றம் கோர்ட்டு வருது. மொத்தமா 13,000 வழக்கறிஞர்கள் இருக்காங்க அந்த வழக்காடு மன்றத்துல. அதுல ஒரு இளைஞன் கூட அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா ஆஜராகவே இல்லை. இதுதான் பண்பாட்டின் உச்சம். இதைதான் நம்ம கத்துக்கணும். ஐயா 3 மாதத்துக்கு முன்னாடி எங்க டான்ஸ் பள்ளியில வந்து ஒரு சின்ன ஒரு சலசலப்பு வந்துச்சு. ஒரு வாத்தியார் வந்து இறைவனை பத்தி பாடம் எடுக்கிறாங்க. அப்ப சொல்றாரு, யூனிவர்ஸ் இஸ் மேட் பை காட் அப்படின்றாங்க. உடனே சலசலப்பு. நாங்க பலதரப்பட்ட மதம் சம்பந்தப்பட்ட பிள்ளைகள் படிக்கிட்டு. அப்போ ஒரு பொண்ணு எழுதி சொல்றா, சார் நான் இதுல ஒரே சின்ன மாற்றம் பண்ணிக்கணுமா அப்படின்னு. அந்த வாத்தியார் சிரிக்கிறார், நீ என்னமா பண்ண போற? யூனிவர்ஸ் இஸ் மேட் பை காட் அப்படின்னு இருப்பதுல the universe is made of gods. இந்த பிரபஞ்சமே கடவுள்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லுங்க என்று சொன்ன உடனே அந்த வாத்தியார் தலை குனிந்து பண்ணிட்டார். இதுதாங்க என் பண்பாடு. இந்த பண்பாடை நம்ம தான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். விட்டுட்டோன்னு வருத்தப்படாத சரி, இப்பவும் பிடிக்கிறதுக்கான நேரம் இருக்கு. நல்ல நேரம் என்பது இப்போதுதான். இந்த நொடிதான் நமக்கான நேரம். இதை நம்ம விட்டுருவோம் அதை விட்டுருவோம் அப்படின்னு பதறி நம்ம பயப்பட வேண்டாங்க. இந்த மொழி பண்பாடு கலாச்சாரங்களை நீங்க அங்கேயிருந்து விட்டுருவாங்களோ நீங்க பார்த்து அப்படின்னு சொல்லாதீங்க. ஏறி கொஞ்சம் வெட்டிமா பிடிங்க சார். நீங்க இருக்கிற தைரியத்தில் அடுத்த தலைமுறை ஏறும். ஐயா இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நீங்க அடுத்த தலைமுறை நன்மை வரைக்கும் ராமாயணம் பேசுறாங்க அப்படின்னா அது ராமர்களால மட்டும் இல்லைங்க. தன் மீது கோடு கொண்ட அந்த தற்கொலை கொண்ட சில அணில் பூச்சிகள் இருக்குல்ல, அவர்களை வைத்தும் தான் இந்த ராமர்களை இந்த பல தரப்பட்ட காரியங்களை நான் அடுத்த தலைமைகள் நடத்துறோம் என்று சொல்லி வாய்ப்படுத்த நீங்க நன்றி. நன்றி.